இந்த மதம் பிடிச்ச மிருதன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது செகண்ட் பார்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிட்டேன் ஃபியூ டேஸ் முன்னாடி. ஏன் அப்படின்னா வந்து நம்ம பண்ணுற ஒரு வீடியோ வந்து யாரையோ ஒருத்தவங்களை யோசிக்க வச்சுது அப்படின்னா வந்து வேலிடாக ஒரு ஆர்கியூமெண்ட்டை வைப்பாங்க. ராகுல் நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்ட்டு. அதுவே அவங்கள காயப்படுத்துது, கோவப்படுத்துது அப்படின்னா வந்து அவங்க அந்த கோவத்தை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம எப்படி திட்டலாம் அப்படின்றது தான் யோசிப்பாங்க. அது வந்து யாருக்குமே யூஸ் கிடையாது. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஐ திங்க் வில் மேக் தம் திங்க் அப்படின்னு பார்ப்போம். வெல்கம் டு ஹாஸ்டல் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இதெல்லாம் பாருங்கள், இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ அதனால் அது பண்ணுங்கள். அண்ட் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கான்செப்ட் நான் சொல்கிறேன் கைஸ். அது இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோவில் வந்து மதம் வந்து மனுஷன் எதுக்கு இன்வென்ட் பண்ணான், அதை எப்படி அவன் யூஸ் பண்ணுறான், அது அவனால் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் வந்து இந்த மத நம்பிக்கை மனுஷனுக்கு வந்து அந்த விஷயத்து மேலே எப்படி நம்பிக்கை வந்துச்சு, எதனால் நம்பிக்கை வந்துச்சு, அந்த நம்பிக்கை இன்னும் ஏன் இருக்குது, அந்த நம்பிக்கை அவனை எங்கே கொண்டு போகுது அப்படின்ற கான்செப்டை பற்றி பார்ப்போம் கைஸ். ஏன்னா நம்மள்ட்ட வந்து புதுசாக 1000 ப்ராடக்ட் வந்து நம்ம மார்க்கெட்டில் வரும் கைஸ். நம்ம வந்து வீட்டுக்கு வந்து இன்னும் வந்து டிவி ஸ்டெபிலைசர் வாங்கணும் அப்படின்னா வந்து நம்ம ஒரு சில பிராண்ட் நேம் சொல்லுவோம். லெட்ஸ் சே வோல்டா ஸ்டெபிலைசர் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாரி ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னா வந்து கோத்ரேஜ் ஃப்ரிட்ஜ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். சாம்சங் இப்போ வந்துருச்சு மார்க்கெட்டில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. பட் அந்த நம்பிக்கையை உடச்சி சாம்சங் வரணும் அப்படின்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும். இன்னமும் கூட கல்யாணத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து கோத்ரேஜ் பீடோ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த பிராண்ட் வந்து அந்த நம்பிக்கையை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, எதனால் மக்களுக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஒரு கான்செப்ஷுவலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து மனுஷன் ஆதி காலத்தில் வந்து ஒரு காட்டு மிராண்டியாக இருந்தான். அவனுக்கு பசிச்சதுன்னா அடித்து தின்னுவான், வேகமாக ஓடுவான், அண்ட் பயம் வந்துச்சுன்னா தப்பிச்சு போயிடுவான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ரொம்ப சிம்பிள் விஷயத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எப்படி அவன் மாற ஆரம்பித்தான், இன்றைக்கி இருக்கிற மனுஷன் எப்படி வந்து உருவானான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அவனோட கரண்ட் ரியாலிட்டியை வந்து அவன் செய்கிற சில விஷயம் வந்து அந்த ரிசல்ட்டை மாற்ற ஆரம்பிச்சிச்சு. அந்த ரிசல்ட்டு மாற வந்து மனுஷன் மாறிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தான். அதாவது ஒருத்தனாக போய் ஒரு மிருகத்தோட சண்டை போட்டால் அவனால் ஜெயிக்க முடியல. அதுவே 10 பேராக போனால் ஜெயிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போதே 50 பேராக போனால் இன்னும் பெரிய மிருகத்துக்கு கூட அடிக்க முடிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நெருப்பை கண்டுபிடிச்சான். அவன் எந்தெந்த மிருகத்தெல்லாம் பார்த்து பயந்து ஓடினானோ அந்த மிருகம்லாம் நம்மளை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. சக்கரத்தை கண்டுபிடிச்சான், அந்த மிருகத்தெல்லாம் விட வேகமாக ஓட ஆரம்பித்தான். வீடை கண்டுபிடிச்சான், அந்த மிருகத்தெல்லாம் வந்து அவன் கிட்டக்கே நெருங்க முடியாமல் பண்ணிட்டான். ஊராக உருவாக ஆரம்பித்தான். அந்த ஊர் கிட்டக்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சொந்தமாக வந்து தனக்கு தேவையானதெல்லாம் அவனே உற்பத்தி பண்ண ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறான். செஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த ரிசல்ட் வந்து அவனோட ரியாலிட்டியை மாற்றிக்கிட்டே வருது. ஸோ இப்படி வந்துக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு வந்து மனுஷன் வந்து எதிர்பாராத சில விஷயத்தெல்லாம் மீட் பண்ணுறான். அதாவது காற்று, புயல், வெள்ளம், மழை, இடி, மின்னல், பூகம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி விஷயத்தெல்லாம் மீட் பண்ண ஆரம்பிக்கிறான். மனுஷன் வந்து இதுக்கு முன்னாடி அவன் யூஸ் பண்ண எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் யூஸ் பண்ணுறான். நம்ம கூட்டமாக நின்று சண்டை போடுவான், முடியல. கூட்டமாக நின்று யோசித்து ஏதாவது ஒரு சொல்யூஷனை பண்ணுவோம். வெள்ளம் வருதா, ஒரு பெரிய செவுறு கட்டுவோம்னா பார்த்தா செவுறு வந்து இடிச்சிட்டு வெள்ளம் போயிடுது. அதுக்கப்புறம் வந்து வீடு வந்து நம்ம கட்டுவோம், சேஃப்டியாக கட்டுவோம் அப்படின்னு கட்டுறான். பார்த்தா நெருப்பு வருது, ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்னு வந்து நெருப்பு அடிச்சுட்டு போகுது. வெள்ளம் வருது, நெருப்பு வருது, இடி மின்னல் வருது. இது எதுவுமே அவனால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ தான் வந்து யோசிக்கிறான், இதில் முக்கால்வாசி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா எல்லாம் வானத்துலேருந்து வருது. இன்னல், மிடி, அதுக்கப்புறம் வந்து காற்று, இது மாதிரி நிறைய விஷயம் வந்தோடனே மேலே பார்க்குறப்ப அந்த சூரியன் தெரியுது, அதுக்கப்புறம் நட்சத்திரம் தெரியுது. மனுஷனுக்கு நேச்சுரலாக அந்த காஸ்மாலஜி மேலே ஒரு க்யூரியாசிட்டி யாருக்குமே இருக்குது. அண்டு ப்ளஸ் வந்து இந்த அவன் பயப்படுற விஷயம் எல்லாம் மேலேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து சரி மேலே இருக்கிற ஏதோ ஒன்று வந்து நம்ம வந்து ரிசல்ட்டை மாற்றணுன்னா அங்கே தான் மாறணும், இங்கே நம்ம மாற்றுறதுனால எதுவும் மாற போகிறதில்ல. ஸோ அப்போ அங்கே மாற்றணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அங்கே கடவுளை உருவாக்குறான், கடவுளை தூக்கி அங்கே வச்சிடறான். வச்சதுக்கப்புறம் வந்து அந்த கடவுளை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக வந்து நரபலி கொடுக்குறான், மிருகபலி கொடுக்குறான், அண்டு கடவுளை அங்கே பார்த்து பூஜை பண்ணுறான். பட் இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது கைஸ். அதாவது என்ன அப்படின்னா வந்து கடவுள் இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது, மதம் இருக்குது அப்படின்ற மதம் வந்து இதையோ ஒரு விஷயத்தை மாற்றுது அப்படின்றத விட மதம் ஆக்சுவலாக வந்து அவங்களோட ரியாலிட்டியை கொஞ்சம் மாற்ற ஆரம்பிச்சிச்சு 2 விஷயத்தில். ஒன்று வந்து சிமுலேஷன் தியரி. சிமுலேஷன் தியரிக்கும் வந்து ரிலீஜியனுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அது ஒரு சின்ன க்ரஸ்ட்டாக சொல்கிறேன், நெக்ஸ்ட் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவை பண்ணுறான். அதாவது ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்குது, அந்த கிரிக்கெட் மேட்ச்சை யாருமே பார்க்கலன்னா ஒரு ரிசல்ட் கிடைக்கும், அதை 10 பேர் பார்த்தா ஒரு ரிசல்ட் கிடைக்கும், உலகத்தில் எல்லாரும் பார்த்தா ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது வந்து இட்ஸ் ப்ரூவன். அப்போ வந்து ரியாலிட்டி அப்படின்றது வந்து நம்ம பார்த்தா ஒரு ரியாலிட்டி இருக்குது, நம்ம பார்க்கலான்னா ஒரு ரியாலிட்டி இருக்குது. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் படி வந்து மனுஷன் வந்து நேச்சரை ஒர்ஷிப் பண்ணுறதுனால அந்த ரியாலிட்டி ஒரு மாதிரி இருக்குது, அந்த நேச்சரை ஒர்ஷிப் பண்ணாதப்போ அந்த ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் வந்து மனுஷன் வந்து காற்று, தீ, நெருப்பு எதெல்லாம் பார்த்து பயந்தானோ அது எல்லாத்தையும் வந்து கும்பிட ஆரம்பித்தான்.
அது ஆதி காலத்துல இந்த காலம் வரைக்கும் எல்லா ரிலிஜன்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவன் கொடுத்த நரபலி எல்லாமே வந்து ஆகாயத்தை பார்த்து தான். இதெல்லாம் பார்த்து அவன் பயந்தானோ அது எல்லாத்தையும் வந்து சாந்தப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான். நம்ம ஊரில் பாருங்கள், இப்போ சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை நோக்கி நம்ம கும்பிடுறோம். அண்டு அதே மாதிரி வந்து மாட்டு பொங்கல்ன்ற மாதிரி ஒரு விஷயம் மாதிரி நம்ம வந்து இப்போ இந்த வர்ண பகவான் அண்ட் இந்திரன் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி பேரும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இயற்கையை நோக்கி காலபைரவர் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை நோக்கி மனுஷன் எதெல்லாம் பயப்பட ஆரம்பித்தானோ அது எல்லாத்தையும் கும்பிட ஆரம்பித்தான். அண்ட் அதை வாட்ச் பண்ணுறப்ப, அதை கும்பிட்றப்ப அந்த ரியாலிட்டி கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது. இந்த இடத்துல தான் வந்து மனுஷனுக்கு வந்து அந்த மதத்து மேலே அப்படின்றது ஒரு சின்ன நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் பார்த்து பயந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி வந்து அந்த அந்த பயத்தை போக்குறதுக்கு இந்த நம்பிக்கை ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் செகண்ட் வந்து அந்த 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 பயம் வந்து கொஞ்சம் மாறுறதுக்கும் மனுஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அந்த ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணுது. ஸோ இது எனக்கு எப்போவுமே வந்து நம்ம சிமுலேஷனில் இருக்கோம் இருக்கிறோம் அப்படின்றதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் யோசித்து பார்க்குறது தான் தெரியுது, ரிலீஜன் வந்து நம்மளோட ரியாலிட்டியை வந்து ஓரளவுக்கு மாற்றுது. இந்த கலெக்டிவாக நம்ம யோசிக்கிறோம், கலெக்டிவாக அந்த ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்றதுனால இந்த ரியாலிட்டி ஒரு பக்கம் மாற்றுது அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து ரொம்ப பெரிய எஃபெக்ட்ஸ்லாம் கிடையாது. நம்ம வந்து எஸ்பிபி வந்து உடம்புக்கு சரியில்லாமல் அவர் படுத்திருந்தப்ப எல்லாரும் ப்ரே பண்ணாங்க. தமிழ் மக்கள் ப்ரே பண்ணாங்க, தெலுங்கு மக்கள், மலையாள மக்கள், ஹிந்தி மக்கள். ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் பாட்டு பாடியிருக்கார். எல்லாரும் ப்ரே பண்ணி அவர் உயிரோட கொண்டு வர முடியல. ஸோ அந்தமாரி இந்த இந்த இது வந்து ஒரு மூட நம்பிக்கை தான் அப்படின்னு சொன்னாலுமே இட் ஒர்க்ஸ் இன் அ சிமுலேஷன் என்விரான்மெண்ட். ஒரு ரியாலிட்டியில் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு இது ஒரு ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகும்னு தெரில. நிறைய டைம் வேஸ்ட்டும் கூட. பட் சிமுலேஷனில் வந்து இட் ஒர்க்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த வெள்ளம் வர்றது இதெல்லாம் தடுத்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தடுக்கலை. பட் அதோட ரிசல்ட் வந்து மாறுனுச்சு அப்படின்ற மாதிரி மனுஷன் வந்து ஏதோ உணர்ந்துருக்கான். இதுக்கு எனக்கும் ப்ரூஃப்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து இந்த ப்ரே பண்ணுறதுனால மனுஷனுக்கு வந்து இந்த ரிசல்ட் மாறுது அப்படின்றத. ஏன்னா இப்போ இந்தியாவில் வந்து நம்ம ஒரு குரூப் வந்து அந்த மூட நம்பிக்கை வச்சுருந்தா அது ஓகே. பட் இதே மூட நம்பிக்கை வந்து பிரிட்டன்லேயும் இருக்குது, இதே மூட நம்பிக்கை வந்து அமெரிக்காவிலையும் இருக்குது, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இருக்குது, சவுத் அமெரிக்காவில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் இந்த மூட நம்பிக்கை, ஒரேமாரி மூட நம்பிக்கை இயற்கையை மாற்றுறதுக்கான சக்தி வந்து நம்ம கடவுளை கும்பிட்டா வருது அப்படின்றது நம்பிக்கை எப்படி வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ஐ பிலீவ் தட் சிமுலேஷன் தியரி இஸ் ட்ரூ. நம்ம சிமுலேஷனில் இருக்கிறோம் அப்படின்றது உண்மை அப்படின்றது இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் இந்த நம்பிக்கையை வந்து விதைக்கணும். இந்த நம்பிக்கையை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு விதைக்கணும். இந்த நம்பிக்கையை வந்து ரொம்ப தீர்க்கமாக்கணும். இப்போ தான் வந்து ரிலீஜன் வந்து அதோட சித்து வேலைகள்லாம் ஆரம்பிக்குது. அதை கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு ரிலீஜனும் வந்து இந்த நம்பிக்கையை வளர்க்குறதுக்கு நிறைய விஷயம் பண்ணுவாங்க. இப்போ கிறிஸ்டியானிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இட்ஸ் அ கிரேட் ப்ராடக்ட். இருக்கிறதுல அவுட் ஆஃப் ஆல் த ரிலீஜன்ஸ்லேயும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒரு வெரி கிளியர் மெத்தடாலஜி, ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜி, அந்த ரிலீஜன் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, அந்த ரிலீஜன் எப்படி பரப்புறது, அந்த ரிலீஜனில் எல்லோரும் என்னென்ன வேலை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரி ஆர்கனைஸ்டான ஒரு ரிலீஜன் அப்படின்னா வந்து கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லலாம். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிலிஜனும் ஒரு விதத்தில் பரவணுச்சு. ஆனால் கிறிஸ்டியானிட்டி வந்து இட் கம்ஸ் வித் வெரி கிளியர் பேக்கேஜ். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ஃப்ரீயாக ஒரு பைபிள் கொடுப்பாங்க. அந்த பைபிள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் அந்த புக்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த டைமில், நான் சொல்கிறது வந்து ஒரு 20-25 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் என் வீட்டிலே ஒரு பைபிள் இருந்துச்சு. அண்ட் அதை படிச்சுனா இல்லையானலாம் தெரியாது. ஆனால் அந்த புக்கோட கவர் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த புக்கை வந்து என் வீட்டிலே இருந்த அழகான ஒரு புக்குன்னா அந்த ஒரு புக்கு தான். அண்ட் அந்த புக்கை தூக்கி போகிறதுக்கு மனசே வராது, அந்தமாதிரி ஒரு அழகான ஒரு புக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட மார்க்கெட்டிங் கிட்டத்தட்ட இதே தான். நிறைய பேர் வந்து அந்த ஆப்பிளோட பாக்ஸே வச்சுப்பாங்க. அந்த பாக்ஸ் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு விதத்தில் ஒரு மெசேஜ் அனுப்புறதுல ஏதோ ஒரு ஃபாஸ்ட்டாக அனுப்புதோ எந்த ஒரு யூட்டிலிட்டியும் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த பாக்ஸை கூட ஏன் ஒருத்தவங்க வைக்கிறாங்க? அந்த ஃபோனை விற்கிறப்ப அந்த பாக்ஸை கூட சேர்த்து விற்றா ஒரு வேல்யூ இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டும் அந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஆனால் ஆப்பிள் ஐஃபோனுக்கு அந்த பாக்ஸையும் சேர்த்து விற்றா அந்த ஃபோனுக்கான ஒரு வேல்யூவே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ அந்த பேக்கேஜிங்கில் தேர் ஃபோக்கஸ் ஆன் இட். இது வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து நீங்கள் வர எல்லா ப்ராடக்ட்ஸும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா வந்து தேர் ஃபோக்கஸ் ஹெவிலி ஆன் பேக்கேஜிங் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இதுதான் வந்து கிறிஸ்டியானிட்டியோட ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் அதேமாதிரி அந்த மிஷினரிஸாக இருக்கட்டும், அண்ட் ஈவன் இப்போ நீங்கள் வந்து அந்த கிறிஸ்டியானிட்டியில் வந்து நம்ம மிஷின் கன் ப்ரீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கோங்க, அன்னை தெரசா எடுத்துக்கோங்க. இந்தமாரி கான்செப்ட்ஸ், இந்தமாரி ஹியூமன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு பக்கம் வந்து தே பிகம் ஃபேமஸ் ஃபார் அ ரீசன். மிஷின் கன் ப்ரீச்சர் பார்த்திங்கன்னா வந்து நான் குழந்தைங்களை காப்பாற்றினேன், டெரரிசம்லேருந்து குழந்தைங்களை காப்பாற்றினேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவர் மேஜராக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு பாஸ்டர் மாதிரி மதத்தை பரப்புறவர், கிறிஸ்டியானிட்டியை பரப்புறாரு. இன்னொரு பக்கம் வந்து அன்னை தெரசா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, கருணை அடிப்படையில் வராங்க, அண்ட் வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு உதவுறாங்க அப்படின்னு வந்தாலுமே அவங்க வந்து மெஜாரிட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா மதத்தை பரப்புனது. ஸோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ அப்போ வந்து தே ஹாவ் எ வெரி கிளியர் மெத்தடாலஜி. ஆனால் கிறிஸ்டியானிட்டியில் வந்து இந்த நம்பிக்கையை வந்து தக்க வைக்கிறதுக்கு அப்படின்றதுல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது.
ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன்றதை சொல்கிறேன். பட்டு எல்லா மதமும் வந்து உருவானது ஒரு இடம், அது பரவுனது இன்னும் எல்லா இடமும் பரவி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பரவன இடத்துல வந்து நிறைய பேர் வந்து புதுசாக வந்தது, புதுசாக கிடச்ச ஒரு பொருளுக்கு எப்போவுமே நம்மளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ அதனால் கடைசி ஒரு 3-4 ஜென்ரேஷன்ஸ் கிறிஸ்டியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெனட்டிக்காக இருப்பாங்க. என் மதத்தில் நீ வந்து என் பொண்ணு கல்யாணம் பண்ணால் என் மதத்துக்கு மாறணும் அப்படின்வாங்க. அண்ட் இல்லை வந்து எங்கள் மதத்தில் வந்து நீங்கள் எத்தனை தடவை கும்பிடணும், கோயிலுக்கு சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபெனட்டிக்காக ரொம்ப ப்ரிசைஸாக அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த மதம் உருவான இடத்த நீங்கள் கவனிச்சு பாருங்கள். பிரிட்டனை கவனிச்சு பாருங்கள், அமெரிக்கா கவனிச்சு பாருங்கள், ஆஸ்திரேலியா கவனிச்சு பாருங்கள். இங்கே இருக்கிற சர்ச்சுக்கு கிறிஸ்மஸ்க்கு நான் வேணால் ஒரு வீடியோ போடுறேன். முக்கால்வாசி பேர் வந்து ஏஷியன்ஸாக தான் இருப்பாங்க. அந்த புதுசாக மதம் கிடச்சவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இந்த ஊரில் ஜீசஸ் கூடயே வந்து அந்த மதத்து கூடயே பிறந்த அவங்க மூதாதையர்லாம் இருப்பாங்கள்ல. ஸோ அந்தமாரி வந்து ஜென்ரேஷனில் இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சர்ச்சுக்கெலாம் போக மாட்டாங்க. நான் வந்து ஒர்க் பண்ண எல்லா ஆஃபீஸ்லையுமே வந்து சிலுவை போட்ட கிறிஸ்டின்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 பேர் பார்த்துருப்பேன். இத்தனை வருஷத்தில் 13 வருஷம் 14 வருஷத்தில் வந்து சிலுவை போட்ட வெள்ளைக்காரங்க ஒரு 3-4 பேரை நான் பார்த்துருப்பேன். சர்ச்சுக்கு போகிறது, அது ரிலீஜியஸ் ரொம்ப வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற கிறிஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த மதத்தை வந்து நம்பிக்கை கொடுக்கும், அது ஒரு ப்ராசஸ் இருக்குது, மெத்தடாலஜி இருக்குது, நல்ல கிரேட் பேக்கேஜிங் இருக்குது, ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும் கிறிஸ்டியானிட்டி, இது எல்லாமே இருக்குது. பட் அந்த மதத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் வந்து கிறிஸ்டியானிட்டி இல்லை. அது வந்து ஹிந்துவிசம், இஸ்லாமுக்கு வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஏன்னா அது இட் கம்ஸ் டவுன் டு த ட்ரெடிஷன் தட் த பீப்புள் ஃபாலோ. கிறிஸ்டியானிட்டியில் நிறைய ட்ரெடிஷன் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ட்ரெடிஷன் எல்லாமே ஈஸியாக ஃபாலோ பண்ணுற ட்ரெடிஷன். மனுஷனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தில் யாராவது உங்களுக்கு குறை சொன்னாங்கன்னா உங்களுக்கு கோவம் வரும். அதே ஈஸியாக செய்கிற விஷயத்த வந்து உங்களுக்கு யாராவது குறை சொன்னாங்கன்னா நீங்கள் அதை சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டீங்க. நீங்கள் காலேஜ் முடிச்ச வந்தோடனே நீங்களாம் ஒரு சிவில் இன்ஜினியரா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வராது. அதே ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்களாம் ஒரு சிவில் இன்ஜினியர் சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும். ஏன்னா அந்த 5 வருஷத்தில் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சிவில் இன்ஜினியர் இருக்கீங்க. அந்த காலேஜ் முடிக்கிறப்ப நீங்கள் அவ்வளோ ஈஸியாக சிவில் இன்ஜினியர் ஆகிட்டீங்க. சும்மா எக்ஸாம் படித்தா பாஸ் ஆனால் உங்களுக்கே நம்பிக்கை இருக்காது நீங்கள் சிவில் இன்ஜினியர்ன்ட்டு. ஸோ கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து எல்லா ட்ரெடிஷனுமே வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய வழி வந்து கொடுக்காது. கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா அழகு குத்துறதா இருக்கட்டும், இல்லை வந்து காவடி தூக்குறதா இருக்கட்டும், அண்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. இந்த எப்படி சொல்கிறது, நெருப்பு மேலே நடக்கிறதா இருக்கட்டும், இந்தமாரி வந்து எல்லாமே வந்து எல்லா மனுஷனும் சீக்கிரம் பண்ண முடியாது. இப்போ சபரிமலைக்கு போகணுன்னா அத்தனை நாள் நீங்கள் வந்து ஒரு மாதமாக இந்தமாரி வந்து அந்த மண்டலம் வந்து அவ்வளோ வந்து தியாகம் பண்ணணும், அவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. கிறிஸ்டியானிட்டியில் வந்து அந்த அளவுக்கு கஷ்டமான ட்ரெடிஷன் அப்படின்னு இருக்கு. வேளாங்கண்ணிக்கு நீங்கள் போகிறது எல்லாமே ஓகே. பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாமே வந்து இந்த ஏஷியன் கம்யூனிட்டிக்குள்ளார க்ரியேட் பண்ணுற ட்ரெடிஷன் வேறு. அந்த ஒரிஜினலாக கிறிஸ்டியானிட்டி உருவான பிரிட்டனில், ஆஸ்திரேலியாவில், யூஎஸில் அங்கே இருக்கிற சர்ச்சஸ்ஸு என்ன ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா உங்கள் ஊரில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற ட்ரெடிஷன் எல்லாமே நீங்கள் வந்து மற்ற ரிலீஜனை பார்த்து காப்பி அடிச்சது. ஸோ இப்போ நீங்கள் இங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி ஒரு ட்ரெடிஷன் கிடையாது. ஈஸ்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது பேசிக்லி வந்து இங்கே வந்து போனீங்கன்னா சர்க்கஸ் மாதிரி நடக்கும். அண்ட் எல்லோரும் வந்து இந்த ரைடெல்லாம் இருக்கும், இந்த ரோலர் கோஸ்டர் இந்த மாதிரி ரைடெலாம் இருக்கும். மக்கள் அங்கே சாமியே பார்க்க மாட்டாங்க. இங்கே ஈஸ்டர் ஷோன்னு இருக்கும். நீங்கள் ஆஸ்திரேலியா ஈஸ்டர் ஷோன்னு கூகுள் பண்ணி பாருங்கள். அங்கே போனீங்கன்னா வெறுமனே ரைடு தான் இருக்கும். ரைடு இருக்கும், நீங்கள் வந்து ராட்டினம் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், அதெல்லாம் போய்ட்டு வந்துடுவீங்க. நீங்கள் அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட மாட்டீங்க. அண்ட் அதேமாரி கிறிஸ்மஸ் அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா வந்து வெள்ளைக்காரங்க முக்கால்வாசி இங்கே வரமாட்டாங்க. ரொம்ப கம்மி பேர் தான். மற்றது எல்லாம் இந்த ஏஷியன் பாப்புலேஷன் தான். ஸோ இப்போ அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து மத நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாருமே வந்து முக்கால்வாசி பேர், ஆல்மோஸ்ட் ஒரு 80% வச்சுக்கோங்களேன், 80% வந்து எந்த ரிலிஜனை வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து கிறிஸ்டியானிட்டியில் வந்திருப்பாங்க, மத நம்பிக்கை இல்லாதவங்க. அவங்களுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் எல்லாமே ரொம்ப சீரியஸ் கிறிஸ்டின்ஸாக இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா, அவங்க தாத்தா பாட்டி எல்லாம். பட் அடுத்த ஜென்ரேஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் லைட் வெயிட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் நான் அதெல்லாம் சொல்லுவேன், எப்போவுமே வந்து கிறிஸ்டியானிட்டியை பற்றி நான் எப்போவுமே கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அந்த மதம் வந்து பரவும், ஈஸியாக பரவும். பட் அதை வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. இதுவே நீங்கள் வந்து ஒரு ஹிந்துவிசம் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி நிறைய ட்ரெடிஷன் இருக்குது. அந்த ட்ரெடிஷன்லாம் ஒரு ஃபேமிலி பண்ணி வராங்க, உங்கள் அப்பா பண்ணி வராங்க அப்படின்றப்ப அந்த கஷ்டம் வந்து எனக்கும் வேணும், நானும் எங்கள் அப்பா மாதிரி ஆகணும்னா அந்த கஷ்டத்தை நானும் வேணும் அப்படின்னு நானும் அந்த அங்க பிரதர்ஷனம் பண்ணும், அதை பண்ணு இதை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அந்த ட்ரெடிஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த வழியை அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. அந்த கஷ்டத்தை தாண்டி வரதுக்கு அப்புறம் வந்து அவங்க நம்பிக்கையை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படின்ற ஒரு விஷயம். அதேமாரி இப்போ இஸ்லாம்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 5 தடவை ப்ரே பண்ணணும், அந்த பிரெயின் வாஷிங். ஸோ இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் வந்து சின்ன குழந்தையிலேருந்தே வந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் சரி, லாஸ்ட் வீடியோவும் சரி, நம்மளோட வியூவை வந்து அவங்க உள்வாங்கி பேசுகிறவங்க வந்து மற்ற ரிலிஜன் எல்லாம் இருப்பாங்க, ஹிந்துவிசம் இருப்பாங்க, கிறிஸ்டியனிட்டி இருப்பாங்க. பட் இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் அந்த நம்ம வியூ அவங்க உள்ளாரே வாங்க மாட்டாங்க. அவங்க வியூவை சொல்கிறதுக்கு மட்டும் தான் அவங்க வருவாங்க. அவங்களுக்கு டைட்டில் பார்ப்பாங்க, நம்ம வீடியோ கூட பார்த்துருப்பாங்க, ஆனால் உள்ளார எதுவுமே போயிருக்காது.
உள்ளார ஒரு பெரிய பேரியர் இருக்கும். ஸோ அது என்னென்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இது நீ குரானில் படி குரான் சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க குரானில் அது இருக்குது இது இருக்குன்னுவாங்க. சரி பாஸ், நீங்கள் வந்து குரான் படிச்சிட்டிங்க, சூப்பர், எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா, எல்லாம் குட். இப்போ நீங்கள் உட்காந்து பைபிள் படிங்க, பகவத்கீதையை படிங்க, அதை படிங்க, இதை படிங்க அப்படின்னா they are not even open to the idea to read it. ஸோ தட்ஸ் த பவர் ஆஃப் பிரெயின் வாஷிங். ஸோ அப்போ வந்து இந்த மத நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஐ வுட் சே லைக் நம்பர் 1 வந்து இஸ்லாம் அப்படின்னு சொல்லலாம். அதில் இருக்கிறவங்க வந்து அந்த மத நம்பிக்கையை வந்து போகிறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து நம்ம சேனல்லே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பேர் வந்து நான் முஸ்லீம் பேர் வச்சுட்டு ஒரு ரேஷ்னலாக பேசி கடவுளுக்கு அகெயின்ஸ்டாக பேசணும் கூட அவசியம் இல்லை, ஆமாம் இது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி பேசுனது கூட பார்த்திங்கன்னா இத்தனை வருஷத்தில் ஒரு 5 வருஷத்தில் ஒரு 5 கமெண்ட் நான் பார்த்துருப்பேன். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ராகுல் நீங்கள் குரானை படிச்சுட்டு பேசுங்க, குரானை படிங்க, குரானை என்ன சொல்லுது தெரியுமா அப்படின்னு சொல்லி கைஸ் நீங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க, குரான் எடுத்துக்கோங்க, பகவத்கீதை எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு இன்டெலிஜென்ஸ், லோவர் இன்டெலிஜென்ஸ் இந்த ஒரு மனுஷனுக்காக க்ரியேட் பண்ணுது. இன்றைக்கி வந்து நீங்கள் அது எதை படித்தாலும் சரி, அதில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் உங்களை எக்ஸைட் பண்ணாது, உங்களை வந்து அது வந்து எப்படி சொல்கிறது, புதுசாக கற்றுக் கொடுக்குற மாதிரி அதில் எந்த ஒரு விஷயமும் இருக்காது. எல்லாமே வெரி காமன் நாலேஜ். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த காலத்து மனுஷனுக்கு வந்து அந்த விஷயம் எல்லாமே புதுசு. அந்த விஷயம் எல்லாமே வந்து இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்கான் டெம்பிளுக்கு நீங்கள் போனீங்கன்னா சயின்ஸால் ஆன்சர் பண்ண முடியாத ஒரு 10 கொஷின் கேட்பாங்க. மனுஷனுக்கு ஏன் நிப்புள் வந்துச்சு, மனுஷனுக்கு ஏன் தொப்புள் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கொஷின் நீங்கள் கேட்பாங்க. அந்த 10 கொஷினுக்கும் ஒரு சராசரி மனுஷனுக்கு ஆன்சர் இருக்காது. ஈவன் ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு கூட அதில் ஒரு 4 கொஷினுக்கு ஆன்சர் இருக்கும், மிச்ச கொஷினுக்கு ஆன்சர் இருக்காது. பட் அந்த ஒரு கொஷினை வச்சு தான் வந்து உங்களை மடக்குவாங்க. இதே வந்து நீங்கள் கிறிஸ்டியானிட்டியில் போனால் இதேமாரி ஒரு 10-15 கொஷின் வச்சுருப்பாங்க. இதேமாரி இஸ்லாமில் போனாலும் ஒரு 10-15 கொஷின் வச்சுருப்பாங்க. நம்ம ஏன் தெரியுமா வந்து இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சயின்டிஃபிக், அந்த சூடோ சயின்ஸ் எல்லாம் சயின்டிஃபிக் ஆக ஆரம்பிக்குது. இப்போ விரதம் இருக்கிறது வந்து இப்போ சயின்டிஸ்ட் இப்போ கண்டுபிடிச்சாங்க வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ விரதம் இருக்கிறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே வந்து ஐயப்ப மலைக்கு போடுறவங்க வந்து ஒன்று சொல்லுவாங்க, அதனால தான் நாங்கள் வந்து விரதம் இருக்கிறோம், அந்த காலத்திலேயே எங்கள் முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்வாங்க. இஸ்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த பக்ரீதுக்கு வந்து இந்தமாரி இருக்கிறோம், நாங்கள் விரதம் இருக்கிறோம், அதெல்லாம் அந்த காலத்திலேயே சொன்னது அப்படின்வாங்க. ஸோ அந்தமாரி வந்து வர சயின்ஸ் வர வந்து ரிலீஜன் வந்து அது கூட வந்து இந்தமாரி கொஞ்சம் சூடோ சயின்ஸையும் சேர்த்து விட்டுக்குது உள்ளார. ஸோ யா கைஸ், ஸோ இந்த வீடியோவை நம்மளை எவ்வளோ பேர் திட்டுவாங்க, கழுவி ஊற்றுவாங்க தெரியாது, பட் ஊற்றுனா ஓகே தான். ஸோ அட்லீஸ்ட் சில பேர் யோசிச்சா ஓகே. அண்ட் வேலிட் ஆர்குமெண்ட் எடுத்து வைங்க. ஸோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் வில் கேட்ச் அப் அகேன் another video guys, and thank you so much and for all the love and support. Thanks.